ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மட்டன் பிரியாணி தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3/4 kg மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கப் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் வந்து கர்டு, ரைஸ் சேர்த்துலாம். தேவையான சால்ட். 3 கப்பு ரைஸுக்கு 4.5 கப்பு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து 3.5 கப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து மட்டன் வேக வச்சால அதில் 1 கப் இருக்குது. மட்டன் வெந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். லெமன் சேர்த்துக்கலாம். வேணா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன். சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மட்டனில் வேறு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மட்டனை சேர்த்துருங்க. மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் தான் நான் விட போகிறேன். ஏன்னா வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப வச்சோம்னா நம்ம ரைஸ் உடைஞ்சிரும். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.